அக்கறைக்கு அக்கறை பச்சைன்னு சும்மா ஒன்றும் யாரும் சொல்லலை. இந்த பஞ்சாயத்தை நம்ம போய் ஏதாவது பேசி தீர்க்கலான்னு சொன்னால் என்னையும் அங்கே போக விடலை. இவங்க பார்த்தா காலையிலேருந்து இந்த 9-8 மணிக்கு ஒருத்தன் உள்ள வீட்டில் ஏறினவன் இந்த பக்கம் பார்த்தா அங்கே ஒரு ஃபேனு, இங்கே ஒரு ஃபேனு, உள் ரூமில் ஃபேனு, அது போக அந்த இன்னொரு ஃபேன் இருக்கும் பாருங்கள், அதை போட்டு ஓட விட்டுட்டு பார்த்தா டிவி ஓடுது. வீட்டில் உள்ள எல்லா அனைத்து மின் உபயோகங்களும் ஓடுது. இப்படி போனால் கரண்ட் பில் எங்கிட்டு ஓடும், அத்துக்கிட்டு ஓடும். இல்லை நான் கேட்குறேன், ஒரு அளவாக இது பண்ணுங்க, ஒரே தான் அராஜகம் பண்ணாதீங்க. இதானே குடும்ப அராஜகமாலாம் இருக்குது, மொத்தமாக சேர்ந்து எல்லாத்தையும். ஏசி ஒன்று தான் ஓடலை, மற்ற எல்லா பொருளும் ஓடுதுங்க வீட்டில் கம்ப்ளீட்டாக. கேட்டால் இப்போ நானும் இப்போ இந்த நேரம் தூங்கி எழுந்திரிச்சு இப்போ தான் பார்க்குறேன். என்னது மைக் எங்கன்னு கேட்டேனே, பொறுக்கி எடுத்து கொடுத்தியா நீ? குழந்தை அப்படியே காட்டவா? இல்லை நான் கேட்குறேன், ஒரு வீடுன்னா சரி ரைட்டு, ஒரு 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 இடத்துல உட்காருங்கடா, விளையாடுறா, போய் இந்த வெளியே போய் திண்ணையில் உட்காந்தாங்கண்ணா பால்கனின்னு கிட்ட உட்காரு விளையாடு. இல்லை இங்கனக்குள்ளே உள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரே டிவியை 2 பேரும் பாருங்கன்னா, ஒருத்தர் டிவியை பார்க்குறேன், ஒருத்தர் செல்ஃபோனை நோண்டுற. சார்ஜ் தீர 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 அடுத்தடுத்து போடுறாங்கங்க. ஒரு செல்ஃபோன் சார்ஜ் தீர்ந்துச்சுன்னா டக்குன்னு பவர் பேங்கையும் போட்டுக்கிறாங்க, 2 பவர் பேங்கை ஆன் பண்ணி விட்டுறாங்க. அதுபோக செல்ஃபோனில் விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. விளாண்டு முடிஞ்சு இங்கே பேட்டரி தீர்ந்தவொடனே ஒரு சார்ஜர் எடுத்துகிட்டு போய் இவன் கோர்த்துடுறான், திருப்பி இன்னொருத்தையும் வர்றான், அவன் எடுத்து அவன் சார்ஜரை கொடுத்துட்டு அவன் விளாட்றான். இதுக்கு தான் வந்தானா 3 நாள் லீவுனா பிள்ளை எதுக்கு வரணும்? சரி இன்றைக்கி முகரம் பண்டிகை, காலையிலே ஒரு 1/2 கிலோ கறி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். என் வீட்டுக்கு கூட நான் கறி வாங்கிட்டு போய் கொடுக்கலங்க. இன்றைக்கி என்ன வேணும் ஏது வேணும்னு கூட கேட்கலை. ஒரு நல்ல நாளும் பெரிய நாளுமா அவன் என்னடான்னா மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு வந்தா வா, வரலன்னா போ அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு பிக்கல் பிடுங்கல். சரி இங்கேயாவது ஒரு கறியை வாங்கி கொடுத்து ஏதாவது நல்லது போல் செஞ்சு சாப்பிடுன்னு சொல்லி வாங்கி கொடுத்தா கறியவும் வேக போட்டுட்டு கடலை இருக்குது பாருங்கள், இந்த அவிச்ச இந்த கடலை வேர்க்கடலை எடுத்து நல்லா அந்த சட்டியில் போட்டு வறுக்கிற ஒரே கருகிற வாடை. நான் குக்கரில் தான் அடியில் சோறு பிடிச்சி போச்சாக்குன்னு சொல்லி போய் குக்கரை திருப்பி பார்த்தா சோத்து பானையில் சோறாக்கி வச்சுருக்கேன். குக்கர் அப்படியே இருக்குது. என்னடான்னு இப்படியே மோப்பம் பிடிச்சி போய் பார்க்குறேன், கடலை கருகி போய் கிடக்குது. இவன் என்ன வீடு நினச்சாங்களா, இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? என்னை ஒருத்தன் நிம்மதியாக கொஞ்ச நேரம் இருக்க விட மாட்டாங்க போலையே. அதுக்கு நான் பேசாமல் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட பேசாமல், இவன் பிள்ளை குட்டியெல்லாம் வந்துருச்சுல, சின்னவன் பெரியவன் இவன் 3 பேர் இங்கே இருந்துக்கங்க, என்னையும் ஒரு 2 நாளைக்கு அங்கே போக விடுங்க. நானும் எனக்கு ஆசாபாசம் இருக்காத, என் பேரன் கூட போய் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு சரி கொஞ்சம் ஒரு நாளாவது ஒரு அரை நாளாவது அங்கிட்டு இங்கிட்டு போய் தலையை காட்டிட்டு வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். யார் என்னை நீ அடிச்சு பத்தின? ஆமாம், இந்த பேச்சு தான் பேசக்கூடாதுங்கிறது. மானங்கட்டு போய் யார் உட்காந்துருக்குற? எதுக்கு? எனக்கு சோறே வேணாம், நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, யார் வேணாண்டா. இப்போ நான் சோத்தை பற்றி எதாவது பேசினேன்னா எங்கள் அம்மா மேலே சத்தியமாக எனக்கு சோத்துக்கு செத்து போயில அங்கே உட்காரல. நான் சரி ரைட்டு எந்திரிச்சு வீடியோ போடுவோன்னு இங்கே எந்திரிச்சு போய் மூஞ்சியை கழுவ போகிறேன். அங்கே பார்த்தா அவன் ரூமை பூட்டிக்கிட்டு உள்ளே வந்து சுடுன்னு விட்டு கிடக்குறேன். சரின்னு சொல்லி வெளியே பார்த்தா இவன் டிவியை போட்டுட்டு இங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே ஃபேனு அங்கே ஃபேனு, இத்தனை ஃபேன் ஓடுனா என்ன அர்த்தம்? பெரிய டாட்டா பிர்லா பரம்பரையில் வந்தீங்களா? கருவளங்காட்டுக்குள்ளே கக்கா போயிட்டு என்னது நீ என்னத்தை கட்டின? நீ கட்டணும்னாலும் என் காசு அதில் பங்கு இருக்குல்ல. என்னடா எதை எடுத்தாலும் நான் கட்டணுங்கிறான்னா இப்போ என் காசு எங்கே தான் போகுது? இவன் வருமானம் எத்தனை இதில் வருது? யூடியூப் சேனலில் ஒரு யூடியூப் சேனல் அதுலேயுமே ஒரு வீடியோவை போட்டுட்டு அப்படியே எனக்கு இடுப்பு வலிக்குது குறுக்கு வலிக்குதுன்னு படுத்துடுறா. நான் தான் உட்காந்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். தூங்கி எந்திரிச்சா என்னது எனக்கு வலி, அவ்வளோ வலியோட நான் அம்புட்டு வீட்டு வேலையை பார்த்துருந்து இப்போதான் கொஞ்சம் நேரம் படுத்திருக்கேன். உனக்கு அப்போ இடுப்பு வலிக்குது நொறுக்கு வலிக்குதுங்கிறியா? அப்புறம் நீ முடியலன்னு சொல்லும் போது உனக்கு இருக்குதுவா? உன்னே மாதிரி தான் நானும் வேலை பார்க்குறேன். அப்போ என் காசு எங்கே போகுது? கரண்ட் பில்லு நான் கட்டுற வேலைக்கு ஆம்பளை பார்க்குற வேலைக்கு ஒன்றா? உன்னைய முதல் யார் பொம்பளைன்னு சொன்னா? நீ பொம்பளையாக இருந்தால் தானே பொம்பளை பார்க்குற வேலைன்னு உன்னை சொல்ல முடியும். நான் கேட்குறேன், நான் இந்த வாயை மூடுப்பா. புரோக்கர் வேலை உனக்கு பார்த்து எத்தனை பேர்கிட்ட நான் கூட்டி கொடுத்தேன்? மெண்டல் மாதிரி எங்கே கூட்டி கொடுத்தேன்? நீ பார்த்தியாடி? பார்த்தா நல்லா வாயில் வந்துட போகுது. நீ தேவையெல்லாம் பேசக்கூடாது. நான் வீடியோ போடும் பொழுது உன் வேலையை மாத்திரம் பார்க்கணும். சும்மா புரோக்கர் ஆனால் உனா இதை தவிர இவளுக்கு வேற ஒன்றும் வாயில இருந்து வராது. மொத்த குத்தகைக்கு விட்டுருக்கான் பாரு ஒருத்தன், அவனை போய் கேட்கணும். கூட்டி கொடுத்தவன் பாலா பைய உள்ள ஒன்னா நம்பர் புரோக்கர் பைய பொண்டுவ பைய. நான் நல்லா சொல்லுவேன், அப்புறம் நாக்க பிடுங்குற மாதிரி. நான் பாட்டுக்கு சும்மா தானே இருக்கேன். எதுக்கு என்ன எதுக்கு வம்புழுக்கிறப்ப?
நான் இப்போ அவளை இழுக்க சொன்னேன். வாயில பேச்சிட்டு போயிட்டாளா? இல்லை உன்னைய நான் இப்போ கேட்டேனே. பேச்சிட்டாளான்னு கேட்டேன். இல்லை உன்னைய நான் இப்போ பேச சொன்னேன். கேட்காம விட்டது இதுவா? என்ன கேட்காம என்னது? போடா நாயே. சும்மா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் உட்காந்துக்கிட்டு அவளையே போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறேன். அவனை வம்புழுத்தாளா? அவளுக்கு பல தடவை சொல்கிறேன் அவன் மூத்திரத்தை குடிக்காத நீ தான் பேசிக்கிட்டே இருக்கிற 24 ஹவர்ஸும். சும்மா இப்போ நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், கரண்ட் பில் இப்படி போய்கிட்டு இருக்கு, சுவிட்சு இதை பூராத்தையும் போட்டு வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அவளுக்கு வந்து ஏசியை போட்டு விட்ருக்க. அவளை வந்து இவ எதுக்கு சும்மா சும்மா அவளே வம்பளுத்துக்கிட்டே இருக்கிற? நான் கேட்குறேன், நான் ஏதாவது ஒரு வார்த்தை அவளை பற்றி பேச விடுறேன்னா, இல்லை நான் ஏதாவது பேசுகிறேன்னா, அப்போ அவள் ஏறி அடிச்சுக்கிட்டு அங்கே வருவாளா வரமாட்டாளா? ஆரம்பிக்கிறது யார்? நானும் பல தடவை சொல்லிட்டேன், எல்லாரையும் போய் வம்புழுக்கிற இடத்துலலாம் விட்டுவிட்டு இங்கே வந்து ஊருக்கு கிளச்ச ஆளுங்கிற மாதிரி இவளை வந்துக்கிட்டு இழிச்சா வாங்கிக்கிறதுனால ஓயாமல் வம்புழுத்துக்கிட்டே இருக்கிறியா? ஏன் இவளும் உனக்கு நோட்டீஸ் அனுப்பணுமா? நல்லா வாயில் வந்துடும். சும்மா ஒரு ஆள் எதுவுமே பண்ணால அமைதியாக போகிறான் அப்படின்னா அவள் வந்து ஒவ்வொரு தடவையும் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேங்கிறவளையும் நான் என் உடல்நிலையை காரணம் காட்டி எப்பா எதுவும் பண்ணாதப்பா பேசாமல் போப்பா வீட்டுக்கு போப்பான்னு சொல்லி போய் சமாதானப்படுத்தி விட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு கலட்டி காட்டினவ, ஏசியில் அவுத்து காட்டினவ, திறந்து காட்டினவ, புரோக்கர் வேலை பார்த்தேன்னு சொல்லி இப்போ யாருங்க ஆரம்பித்தா? நான் ஏதாவது பேசினேண்ணா? நான் பாட்டுக்கு தானே வீடியோவில் எதையோ ஒன்று பேசிவிட்டு சாப்பிட போகலாம், சரி வாயா சாப்பாடு வீடியோ போடணும்னு கூப்பிட்டா இருப்பா இந்த ஒரு 10 நிமிஷம் பேசிவிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கேன். அதுக்குள்ளே படுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு புரோக்கர் வேலை நீ பார்க்குற, உன் குடும்பத்துக்கு பார்க்குறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்னை எதுக்கு கேவலப்படுத்தணும்? அப்படி கேவலப்படுத்தி தானே என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்க. புரோக்கரு மாமா பையன்னு ஊர் உலகமே சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டேங்கிறா. ஊர் உலகமே அவளை பற்றி பேசாமல் இருந்தாலும் இவ தான் எடுத்து கொடுக்குறா. நல்லா பார்த்துக்குங்க, யார் மேலேங்க தப்பு இருக்குது? அவள் பாட்டுக்கு சும்மா இருந்தாலும் அவளை போய் வீம்புக்கு வம்புழுக்கிறா. அப்போ அவன் 4 கேள்வி கேட்டால் அவளுக்கு வந்து எது கோவம் வருது? என்னை எதுக்கு பேச விடணும்? என்னை எதுக்கு இப்போ சம்பந்தம் இல்லாமல் இப்போ நீங்களே பார்த்தீங்கல்ல, எதுக்கு என்னை புரோக்கர்னு எதுக்கு சொல்லணும்? அவளுக்கு நான் கூட்டி கொடுத்தேன்னு எதுக்கு சொல்லணும்? அப்போ கூட்டி கொடுத்தவன் அவன் தான் நான் சொல்லுவேனா சொல்ல மாட்டேனா? சும்மா போட்டுக்கிட்டு நானும் எல்லா விஷயத்துலையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒருத்தனை போட்டு இப்போ ஆட்டி படைக்கிறது. ஒரு பிரச்சனையை விடுன்னு சொன்னால் வேணும்னே இப்படியே பேச விட்டு நான் அமைதியாக போதான் வேணும் மேற்கொண்டு பேசி என் குடும்பத்தையே நாரடிச்சு வச்சுருக்கான். ஒரு அளவாக போகணும். உன் விஷயத்தில் ஏதாவது நான் தலையிடுறேண்ணா? உன் பிள்ளைகள் விஷயத்துலையோ இல்லை ஏதாவது ஒன்றுனா நான் ஏதாவது சொல்கிறேண்ணா? கடுப்பை காட்டிகிட்டு இருக்கிறவனை கூட இப்போ கூட காலைல கூட கேட்டேன், குற்றாலத்தில் நல்லா தண்ணி விழுந்தா எல்லாரையும் போய் நீங்கள் வாங்கப்பா எல்லோரும் கூட போவோம்னே. என் குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் குற்றாலம் போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? என் பேரன் என் பிள்ளைய என் குடும்பத்தோடு போகிறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகும்? சரின்ட்டு நானும் போனேன். 24 ஹவர்ஸும் உட்காந்துக்கிட்டு கழுவி ஊற்றுறது. நான் செய்யாத தப்பை நான் தான் போய் எல்லாம் கூட்டி கொடுத்தேன், புரோக்கர் வேலை பார்த்தேங்கிறது. அப்போ நான் திருப்பி உன்னை கேட்டவொன்னே மாத்திரம் கோவமயிர் வந்துக்கிட்டு வேகமாக கதவை இழுத்து அடைச்சிக்கிட்டு சாத்திக்கிட்டு ஓடுற. உன் புருஷனை சொன்னவொன்னே உனக்கு ஆத்திரம் வருதுல்ல? அப்படி தானே எல்லாருக்கும் இருக்கும். அவன் வந்து என்னத்த நேற்று எனக்கு வந்து ஓதி விட்டுட்டு போனான். என்கிட்ட வந்ததுக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னா வேணாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டு வந்தது தப்பா? வீட்டில் கூட விடலை, போகிற வழியில் பாதியிலே இறக்கி விட்டு வந்தேன். கூடல் நகர் அந்த பாத்திமா காலேஜ் ஆட்டோ ஸ்டாண்டில் போய் சேர் ஆட்டோவில் ஏறி போன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். சும்மா எல்லாத்துலேயும் போட்டு ஒரு மனுஷனை போட்டு படுத்தக்கூடாது. என்ன விடிஞ்சா சண்டை அடைஞ்சா சண்டையா? பேசுகிறது யார், வம்புழுக்கிறது யார்? நான் ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறேன்னு என்னை விட வேண்டியதானே? புரோக்கர் வேலை பார்க்குறேன், மாமா வேலை பார்க்குறேன், இதை அதை பண்ணேன்னா ஒருத்தனுக்கு ஆத்திரம் வருமா வராதா? இந்த சோறை திங்கிறதுக்கு பேசாமல் நரகளை தின்ட்டு போயிடலாம் கருமா. சி